Hello students, today we are going to see about Fleury's algorithm. So Fleury's algorithm to construct a closed Eulerian trail in a connected even graph G. So என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், க்ளோஸ்டு Eulerian trail கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். எப்போ ஒரு கனெக்டட் ஈவன் கிராஃபில். ஸோ ஈவன் கிராஃபில் எல்லா வர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும் ஒரு கிராஃபில், அந்த கிராஃப் கனெக்டடாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு அந்த கிராஃபில் தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் பண்ண முடியும், க்ளோஸ்டு Eulerian trail ஃபைண்ட் பண்ண முடியும் using Fleury's algorithm. So Fleury's algorithm என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 is we have to choose a vertex. ஸோ இப்போ ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன், that is connected even graph. So this graph is connected even graph here. So this is G. So fix a vertex u0. So G is equal to, so name this graph as G0. ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு vertex மட்டும் எடுத்து நான் ட்ரையல் கண்டுபிடிக்கிறேன், that is u0. So W is equal to u0. So here it is the initial trial. So I have named it as W0. So W0 is equal to u0 ன்னு சொல்லி ஒரு ட்ரையல் எடுக்கிறேன். ட்ரையல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆயிலேரியன் ட்ரையல். ட்ரையல்னால் எப்படி இருக்கணும், எல்லா எட்ஜஸும் டிஸ்டிங்க்டாக இருந்தால் போதும். எட்ஜஸே இல்லாமல் இருந்தாலும் அதுவும் ட்ரையல் தான். ஸோ u0 இஸ் ஆல்சோ அ ட்ரையல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நம்ம ஆயிலேரியன் ட்ரையலை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்ளோஸ்ட் ஆயிலேரியன் ட்ரையலை அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ட்ரையலாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரையலெல்லாம் சேர்த்தோம்னா திருப்பி ரீட்ரேஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீட்ரேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆயிலேரியன் ட்ரையல் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு ட்ரையல் எடுத்திருக்கேன், தட் இஸ் W0. W0 வந்து ஒரே ஒரு வேர்டெக்ஸ் வச்சு இருக்கிற ட்ரையல், தட் இஸ் u0. ஸோ இன் திஸ் கிராஃப் ஐ ஹாவ் நேம்ட் இட் இஸ் u0. இன் ஜென்ரல் அல்காரிதம் இட் இஸ் v0. ஸோ அல்காரிதத்தில் v0ன்னு ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்துக்க கிராஃபில் uiஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம், யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறேன், இந்த u0லேருந்து நான் ஒரு ட்ரையல் ஃபார்ம் பண்ண போகிறேன், தட் இஸ் W1. ஸோ W1ன்ற ட்ரையல் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன், என்ன செய்ய போகிறேன், ஒரு ட்ரையல் சூஸ் பண்ணுறேன். எப்படி இந்த u0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையல். ஸோ இந்த இதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், u0, u5, u4, u3, u2, u1. ஸோ u0லேருந்து u1. ஸோ திஸ் இஸ் அ ட்ரையல். ட்ரையல்னால் எட்ஜஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்கணும், எல்லா எட்ஜஸும் கவர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இங்கே எந்த வேர்டெக்ஸில் எண்ட் ஆகிருக்கு, u1ன்ற வேர்டெக்ஸில் எண்ட் ஆகிருக்கு, அதோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜ் இது, இந்த எட்ஜு தான் அட்ஜசண்ட்டாக இருக்குது, இந்த எட்ஜும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. எந்த எட்ஜை வேணாலும் சூஸ் பண்ணலாம். எப்படி சூஸ் பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது கட் எட்ஜாக இல்லாமல் இருக்குன்னா அதுதான் எடுக்கணும். ஸோ கட் எட்ஜாக இல்லாமல் இருக்கிற எட்ஜை தான் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த எட்ஜை நம்ம என்ன செய்யலாம், டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜை டெலீட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற கிராஃப் எப்படி இருக்கும், ஸோ இந்த கிராஃப் தான் கிடைக்கும். ஸோ இதே கிராஃபில் இங்கே ஒரு ட்ரையல் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் u0லேருந்து u1க்கு. ஸோ u1ஓட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜை டெலீட் பண்ணிட்டேன், தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ எப்படி அல்காரிதம்னா என்ன அர்த்தம், அந்த அல்காரிதத்தோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆயிலேரியன் ட்ரையலை, க்ளோஸ்ட் ஆயிலேரியன் ட்ரையலை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையல் ஃபைண்ட் பண்ணணும். ட்ரையல் ஃபைண்ட் பண்ணும்போது கடைசி வேர்டெக்ஸ் என்னது VI. ஸோ VIயோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜ் என்னது EI. ஸோ EI என்ன செய்யணும், டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த கிராஃபாக இருக்கும். ஸோ இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், u0லேருந்து u5, u4, u3, u2, u1. ஸோ நேம் திஸ் கிராஃப் இஸ் W1. ஸோ W1ல் என்ன செஞ்சுருக்கோம், G0லேருந்து இந்த ஒரே ஒரு எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். u0 அண்ட் u1 போயிட்டு G1ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ G1 இஸ் G0 மைனஸ் u0, u1. G0லேருந்து இந்த ஒரு எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையல் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், u0, u5, u4, u3, u2, u1 கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ u1ஓட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜுனது இந்த எட்ஜு. ஸோ இந்த எட்ஜு நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ எப்படி வரும், ஸோ u0, u5, here it is u4, u3, u2 and u1. ஸோ இந்த எட்ஜ் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் கிடைக்கிற கிராஃப் எப்படி இருக்கும், இந்த கிராஃப் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜ் வந்து என்னவாயிடுச்சு, இப்போ டெலீட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ட்ரையல் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து u0, u5, u4, u3, u2, u1 again come to u5.
ஆயில் ஏரியன் ட்ரையல்னால் தான் எல்லா எட்ஜஸும் கிராஃப்குள்ளே இருக்கணும், கிராஃபில் இருக்க எல்லா எட்ஜஸும் ட்ரையல்குள்ளேயே வந்துடணும். இங்கே நம்ம ட்ரையல் தான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு, G2ன்ற கிராஃப் கிடச்சிருக்கு. எப்படி G1லேருந்து U1 U5 அப்படின்ற ஒரே ஒரு எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரையல் W2 யூஸ் பண்ணி இந்த கிராஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தால் we will get ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெறும் வேர்டெக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ட்ரையல் என்னது, U0 U5 U4 U3 U2 U1. ஸோ U1ஓட அட்ஜசண்ட்டாக இருக்கிற எட்ஜ் U3 அப்படின்னா you will get only this graph. ஸோ இது அட்ஜசன்சியை நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த கிராஃப் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது you will get only the vertices in the graph. ஸோ ஒன்லி என்ன கிடைக்கும், இந்த 6 vertex மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னவாக இருக்கும், ஆயில் ஏரியன் ட்ரையலாக இருக்கும். எல்லா ட்ரையலையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும், இட் இஸ் அ ஆயில் ஏரியன் ட்ரையல். W1 W2 W3 எல்லா ட்ரையலையும் சேர்த்தோம் அப்படின்னா ஆயில் ஏரியன் ட்ரையல் கிடைக்கும். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு கடைசி எட்ஜோட கடைசி வேர்டெக்ஸோட எந்த எட்ஜுமே இன்சிடெண்ட்டாக இல்லை, இந்த ட்ரையலில் எந்த எட்ஜுமே இன்சிடெண்ட்டாக இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு க்ளோஸ்டு ட்ரையல் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை அட்ஜசண்ட்டாக இருந்தால் தான் என்ன செய்யணும், ப்ரொசீட் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் 3. இஃப் தேர் இஸ் நோ எட்ஜ் இன்சிடெண்ட் வித் VI in GI, then choose one of the edges incident at VI, say EI plus 1. So sorry, if there is no edge in GI, incident at GI, இன்சிடெண்ட்டாக இல்லை, GIயில் VIயோட எந்த எட்ஜும் இன்சிடெண்ட்டாக இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், then you have to stop here. Then stop. நம்மளுக்கு இருக்கிற WI தான் என்னவாயிடும், இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஆயில் ஏரியன் ட்ரையல் ஆகிடும். இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஆயில் ஏரியன் ட்ரையல் சொன்னேன் இல்லையா? ஸோ எந்த எட்ஜோடையும் இந்த வேர்டெக்ஸ் இன்சிடெண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதே என்னவாயிடும், க்ளோஸ்ட் ஆயில் ஏரியன் ட்ரையல் ஆகிடும். இப்போ ஒரு வேளை இன்சிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த எட்ஜை சூஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணி we have to find a trail. So this is Fleury's algorithm. ஸோ இந்த அல்காரத்தை ரீட்ரேஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும், க்ளோஸ்ட் ஆயில் ஏரியன் ட்ரையலாக இருக்கும். தேங்க்யூ.